வணக்கங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து இயற்கை விவசாய ஆர்வலர் ஹரிஹரனுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ காணொலியில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா, நாட்டுக்கோழி வளர்ப்பில் பெரிய சவால் என்னென்னு பார்த்திங்கன்னா, நோய்வாய் அதிகமாக படுதுங்க. ஏன்னா சீரோஷன் நிலை மாறி மாறி வருது. நல்லா மழை பெய்யுது, நல்லா வெயில் அடிக்குது. இந்த மாதிரி சீரோஷன் நிலை மாறி வரதுனால இப்போ அதிலிருந்து நம்ம நாட்டுக்கோழிகளை, இந்த மாதிரி இருக்கிற நாட்டுக்கோழி, இந்த மாதிரி இருக்கிற பெகின் வாத்து, நாட்டு வாத்து, இது எல்லாமே நோய்வாய்ப்படுதுங்க. இதை பாதுகாக்கிறது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. இதுக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பாரம்பரிய அரிசி, இந்த கல் நம்ம பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி பண்ணிகிட்ருக்குறோம். அதில் இந்த கல்லை மிஷினில் பிரிக்கும்போது இந்த கல் அரிசி இருக்குது. இதை தான் நான் கோழிக்கு பயன்படுத்துகிறேன். இதில் பார்த்திங்கன்னா தூயமல்லி, கருப்பு கவனி அரிசியெல்லாம் கலந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் தூளை வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோங்க. மெயினாக கோழி காலையில் நம்ம அரிசி போடுவோங்க. அப்போ அரிசி போடும்போது இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப மஞ்சள் போடக்கூடாதுங்க, ஓரளவுக்கு. அதாவது மஞ்சளுங்கிறது கிருமி நாசினிங்க. இது போடுறதுனால ஆன்டிபயோட்டிக் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுதுங்க இயற்கையாகவே. கோழியில் இருக்கிற அந்த குடல் புழு, இந்த மாதிரி நோய்வாய் இது கண்ட்ரோல்லையே வச்சுருக்குங்க. நோய்வாயே வராதுங்க. இப்போ நம்ம இந்த அரிசி எடுத்து இதில் மஞ்சளில் போடுறோம். இது ஊற வச்சு போடணுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. ஊற வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் ஊற வச்சு போட்டாவே போதுமானதுங்க. இப்படி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போது அந்த மஞ்சள் இருக்கிற இந்த ஆன்டிபயோட்டிக் இந்த அரிசியில் இறங்கிடுங்க. இந்த அரிசியில் இறங்குறது இப்படி அலசி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கொடுக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது அதே மாதிரி அரிசி முடிச்சுட்டு நீங்கள் தண்ணி கொடுப்பீங்க. அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா போடுற இடம் சுத்தமான இடமா இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் தொட்டியில் நம்ம தண்ணி கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கசடெல்லாம் இருக்குது. இதையும் நம்ம நீக்கணும். ஃபஸ்ட்டு இந்த தொட்டிலேயே கோழியெல்லாம் கழித்து வச்சுருக்குங்க. அதை இதை நல்லா இப்படி ஒரு தடவை கழுவி விட்டுட்டு இந்த அழுக்கெல்லாம் வெளியே அப்புறப்படுத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த தண்ணியிலேயே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ரொம்ப போட்டிங்கன்னா குடிக்காதுங்க. முதல்ல ஒரு 2 தடவை ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை கோழியோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இப்படி போட்டுட்டு இப்படி அலாசி விட்டுருங்க. அலாசி விட்டிங்கன்னா ரொம்ப மஞ்சளாக இருக்கக்கூடாது, லைட் மஞ்சளாக இருக்கணுங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த கோழி இப்போ சீரோஷன் நிலையிலிருந்து நம்ம பாதுகாக்கலாங்க. நன்றி, வணக்கங்க.